ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog தான் பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் டின்னருக்கு செஞ்சுட்டு இருக்கேன். மேத்தி புலாவ்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரெசிபின்னு நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வேணும்னா லஞ்சுக்கு இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். பேசிக்கலி இந்த சைடு எல்லாம் வந்து இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் செய்வாங்க. பட் நான் இன்றைக்கி வந்து டின்னருக்கு செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு பேஸ்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ க்ரீன் சில்லிஸ் போடுங்க. அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கோகனட் அண்ட் ஒரு ஆனியன் அண்ட் பூண்டு அண்ட் இஞ்சி அண்ட் இதுக்கு வந்து பட்டை கிராம்பு வந்து சேர்க்கக்கூடாது. ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் பிளாக் பெப்பர் அண்ட் கொஞ்சம் சோம்பு நான் வந்து சேர்த்துருக்கேன். அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் இது எல்லாமே சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கணும். நைஸ் பேஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். எங்கள் வீட்டில் வந்து இது எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்கும். இது ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி. நான் இங்கே வந்து 1 கட் கீரை நான் எடுத்திருக்கேன். மேத்தி கீரை நான் எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இது வந்து சின்னசாக வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நான் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். பட் குக்கர் விசில் நான் போட மாட்டேன் எப்போவுமே. அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி பாத் ரெசிபீஸ்க்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஆயில் வந்து அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நான் இப்போவும் நான் பட்டை கிராம்பு நான் ஆட் பண்ணல. காடமும் பே லீஃப் அண்ட் அது ஏதோ தெரியல அது வந்து நான் போட்டிருக்கேன். அண்ட் இங்கேயும் 1 ஆனியன். ஆக்சுவலி இதுக்கு வந்து பிரியாணிக்கு ஃப்ரை ஆன மாதிரி அந்த கோல்டன் ப்ரௌனாக ஆக தேவையில்லை. ஜஸ்ட் அந்த கலர் சேஞ்ச் ஆனால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு ஆனியன் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போது நான் வந்து மேத்தி அந்த கீரையை வந்து நான் போடுறேன். ஃபுல் இது வந்து அந்த ஆயில்லையே வேகணும். இப்போது நான் 1 கட் கீரை எடுத்திருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வந்துடும். ஸோ அது எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிடும். அண்ட் தண்ணி வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆகணும். இதுக்கு வந்து அந்த கீரையில் என்ன ஃப்ளேவர் வருதோ அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எதுவுமே இங்கே வந்து நிறைய வந்து போடக்கூடாது. ஆனியனாக இருக்கட்டும், டொமேட்டோவாக இருக்கட்டும். டொமேட்டோ அதிகமாக போட்டோன்னா டொமேட்டோ பாத் மாதிரி ஆகிடும். ஸோ நான் அந்த வந்து டொமேட்டோ வேகினதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நான் போட்டு ஸோ ஃபுல் அந்த ஆயில் எல்லாம் வரணும். ஆயில் விட்டு அந்த வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டர்மரிக் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நான் அந்த கிளாஸ் காமிச்சல அதில் நான் வந்து 2 கிளாஸ் ஆஃப் ரைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் டபுளாக 1 கிளாஸ்க்கு வந்து 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் போட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் போட்டு இந்த ஸ்டேஜில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்பைஸ் ஏதாச்சும் பத்தலைன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இப்போ வந்து தம் போட்டுடலாம். தம் போட்டு நான் ஸோ மேத்தி புலாவ் இஸ் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு செம்மையான ஒரு ஹிட் ரெசிபின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய சேனல் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.